சாரிண்ணா. தப்பு செஞ்சுட்டு சாரி சொன்னா எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கே தெரியும். இனிமே இந்த பீரு பிராந்தி இந்த கன்றாவெல்லாம் சாப்பிடறதுக்காக வெளியே அலைய வேண்டாம். நானே வேலைக்காரர்கிட்ட சொல்லி தினம் ஒரு பாட்டில் ரூம்ல வைக்க சொல்றேன், அதை சாப்பிடு. ராஜு, இந்த பணம் பேர் புகழ் சொத்து இருக்கிறவெல்லாம் சந்தோஷமான மனுஷன் இல்லப்பா. எந்த மனுஷனுடைய உடம்புல வியாதியும் மனசுல வேதனையும் இல்லையோ அவன்தான் சந்தோஷமான மனுஷன். இந்த காலத்துல பால் சாப்பிடுறவனுக்கே வியாதி வருதப்பா. விஷத்தை சாப்பிடுறவனுக்கு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. மறந்துடாத, நீ புலிக்கு பிறந்தவன். பாப்பா உட்கார். ராஜு ரெடி ஆயிட்டானா? வந்துட்டுக்கம்மா. துரை ரெடியாக இன்னும் 1 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரம் ஆகுமா? ஏன்? ராத்திரி நீங்க சும்மா இருங்க. ராத்திரி கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி. ராத்திரி தண்ணி ஜாஸ்தியா? குடிக்கிறான் அவன்? இல்ல மாமா, அது ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து கொஞ்சம் நைட்ல. என்ன குழப்புற? வரட்டும் வரட்டும். நாக்கு பிடிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கிறேன். கேள்வி எடுக்கலாம் ஒழுங்கா பதில் சொல்லியிருந்தா அவன் எப்பவோ BA பாஸ் பண்ணிருப்பானே. மாமா குட் மார்னிங். அண்ணி குட் மார்னிங். டிஃபன் சாப்பிடல? சும்மாவும் சாப்பிடலாம், தண்ணி போட்டும் சாப்பிடலாம். மாமா நான் வேண்டாம் தான் சொன்னேன். என் ஃப்ரெண்டு கிருஷ்ணா இல்ல, உன் வாயை திறந்து ஊத்துனானா? துப்ப வேண்டியதுதானே? வாந்தி எடுத்துட்டேன் மாமா. அண்ணி, அண்ணே, நீங்க யாரும் என்கிட்ட பேசலன்னா நான் சாப்பிட மாட்டேன். உண்ணாவிரதமே இருப்பேன். அண்ணி, நேத்து நான் சாப்பிட்ட டிப்ளோமேட் விஸ்கி மேல சத்தியமா சொல்றேன், இனிமே அதை தொட மாட்டேன். சும்மா போய் சத்தியம் பண்ணாத. இது வரைக்கும் 100 சத்தியம் பண்ணிருப்பேன். வார்த்தைக்கு வார்த்தை என்ன அண்ணி அண்ணின்னு கூப்பிடுறியே, அந்த அண்ணியை மதிக்கிறது இருந்தா இப்படி எல்லாம் செய்வியா? தினம் ஒரு சண்டை, தினம் ஒரு புகார், இப்ப புதுசா குடிப்பழக்கம் வேற. நீ BA பாஸ் பண்ணி நல்ல உத்தியோகத்துக்கு போனாதான் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிருக்காங்க. நீ உன்னையும் கெடுத்துக்கிட்டு இவங்க வாழ்க்கையும் கெடுக்காத. அதான் நான் மன்னிப்பு கேட்டேனே, சத்தியமும் பண்ணிட்டேன். உன் மன்னிப்பையும் சத்தியத்தை யார் நம்புறது? மாமா இதான் லாஸ்ட் சத்தியம். இனிமே என்ன பத்தி எந்த புகாரும் வராது. அண்ணி சரிங்க. அண்ணே சரிங்க. இந்த ஸ்வீட் நான் குடிக்காம இருக்கிறதுக்கு. ஆமா ஆமா. ஐயோ, இன்னைக்கு உங்க அண்ணனுக்கு பிறந்த நாள். ஏன் பிறந்த நாளா? மறந்தே போச்சே. நீ வேட்டி எட்டவே மறந்தவனாச்சு, இது எங்க ஞாபகம் இருக்க போகுது? அண்ணே மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தம்பி ராஜு, கண்ணா, என் பிறந்த நாள் நீ சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேப்பா, காப்பாத்துப்பா. ஓ எஸ். அண்ணி சீக்கிரம் ரெடி ஆகுங்க, அண்ணனுக்கு போய் பர்த்டே கேக் வாங்கிட்டு வரேன். நான் தான் ராஜேஷ் பேசுறேன். யாரு? அர்ஜுன் தாஸா? சார் உங்களுக்கு சேர வேண்டிய ரூபா 10,000 ரெடியா இருக்கு, வந்து வாங்கிட்டு போறீங்களா? எது ஆள் அனுப்புறீங்களா? ஆமா, அவர் எப்படி இருப்பாரு? கதர் வேஷ்டி, கதர் சட்டை, கதர் துண்டு. ஓகே, கொடுத்து அனுப்புறேன். சுமதி, சுமதி, ராஜு, சோஃபா எல்லாம் மாத்தி வச்சிருக்காங்களே. சுமதி, பிரிட்ஜ் வேற மாத்திருக்காங்க. எல்லாத்தையும் மாத்தி வச்சிருக்காங்க. இது கூட நல்லாதான் இருக்கு. முருகா, வாங்க 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 வாங்க. ஹலோ 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 ஹலோ. உட்காருங்க. நீங்க நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. உட்காருங்க. யார் நீங்க? நான் தான் ராஜேஷ். அர்ஜுன் தாஸ் சொல்லல, அவருக்கு எப்போதுமே பணத்துல தான் குறி. ஆமா. இந்தாங்க பணம். எதுக்கு? கதர் வேஷ்டி, கதர் சட்டை, கதர் துண்டு. இந்தாங்க பணம். ஓ, கதர் வேட்டி, கதர் செட்டு, கதர் துண்டு பார்த்தா பணம் கொடுத்துருவீங்களோ? நல்ல தேசபக்தி, தேசபக்தி. ஆனா எனக்கு இந்த பணம் வாங்கி பழக்கம் இல்லை. ரொம்ப நன்றி. உங்களுக்கு யார் சார் கொடுத்தது பணம்? இந்த பணத்தை அர்ஜுன் தாஸ் கிட்ட கொண்டு கொடுங்க. அர்ஜுன் தாஸ்? அவர்கிட்ட நான் ஏன் கொடுக்கணும் இது? அவர் தானே உங்களை இங்க அனுப்பிச்சது. அவர் என்ன இங்கே அனுப்பிச்சாரா? அவர் யாரு என்னன்னு தெரியாது சார் எனக்கு. தெரியாதா?
இதுல ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. முதல்ல என் வீட்டை விட்டு போங்க. உங்க வீட்டை விட்டு போகணுமா? ம். இது என் வீடு சார். சார் இது என் வீடு சார். ஐயோ சார், இந்த 1930s இது எங்க மாமா வாங்கின வீடு. நானு ராஜு எல்லாம் வளர்ந்ததே இங்கதான். இது என் வீடு சார். ம். சார் இது என் தாத்தாவுக்கு தாத்தா வாங்கின வீடு. நான் பிறந்ததே இந்த வீட்டுல தான் சார். தயவு செஞ்சு வெளியில போங்க. உங்க வீடு ம். சார், இது என் வீடு சார். சார் இது என் வீடு சார். ஐயோ, இது என் வீடு சார். சார் இது என் வீடு சார். முருகா. ஏ ராஜு, சுமதி, என்ன சத்தம்? இவங்க யாரு? என் பொண்டாட்டி. அம்மா வணக்கம். வணக்கம். உங்க பொண்டாட்டி என் வீட்டுக்குள்ள இருந்து ஏன் வர்றாங்க? என் பொண்டாட்டி என் வீட்டுக்குள்ள இருந்து வராம உங்க வீட்டுக்குள்ள இருந்து வருவாங்க? அம்மா, இது என் வீடு. இந்த 1930s எங்க மாமா வாங்கின வீடு. நானும் ராஜெல்லாம் வளர்ந்ததே இங்கதான். ஐயா வந்து இது அவங்க வீடு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் டாக்டர் கிட்ட காமிச்சா பெட்டரா இருக்கும். நீங்க தான் டாக்டர் கிட்ட போகணும். இது எங்க வீடு. என்ன இவங்களும் இப்படி சொல்றாங்க? இது 43ஆம் நம்பர் வீடு தானே? ஆமா. இது டி நகர் தானே? ஆமா. ம். இது சரோஜினி தெரு தானே? இல்ல, டேனியல் தெரு. சார் இப்ப புரிஞ்சுதா? புரிஞ்சு போச்சு. நான் வரும்போது நினைச்சு எல்லாம் சேஞ்சா இருக்குன்னு, அந்த வீடே சேஞ்ச் ஆச்சுன்னு நினைக்கல. எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது. வெயில்ல மூளை குழம்பி போச்சு. ரொம்ப சிரமம் கொடுத்துட்டே மன்னிச்சிருக்கேன். பரவாயில்ல. இந்தாங்க 4 ரூபாய். எதுக்கு? உங்க வீட்டுல கூட்டி சாப்பிட்டதுக்கு. ஐயோ 3 ரூபா தான். அப்ப 1 ரூபாய் கொடுத்துருங்க. 1 ரூபாய் கொடுத்துருங்க. நல்லா ஞாபகத்துல வச்சிருக்கீங்களே. பாருங்க, நேரம் கழிச்சா எங்க வீட்டுக்கு வாங்க. 43ஆம் நம்பர் வீடு, டி நகர், சரோஜினி தெரு. சரோஜினி தெரு. வரேங்க. புக்கு புக்கு. அது எங்களுது. மறந்து போயிட்டேன். வரேன். இந்த வீட்டை என்னதுன்னா நல்ல வேளை ஒன்ன சொல்லலையே. குமாரன், ஒரு நிமிஷம். இது யார் போட்டோங்க சார்? நான் எங்கேயும் பார்த்ததே இல்லையே. அம்ரே புக்கார்ட், மெர்லின் மன்ரோ. யார் அவங்க? ஹாலிவுட் ஆர்டிஸ்ட், மேல்நாட்டு நடிகர்கள். நான் ஒண்ணு சொன்னா தப்பா நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம். நம்ம தமிழ் நடிகர்கள் நடிகைகள் போட்டோ போடுங்க. யார போடலாங்கிறீங்க? அங்க எம்ஜிஆர், இங்க சிவாஜி. ஒரேம்மா வாங்க. ஒரேம்மா. இதெல்லாம் நல்லா ஞாபகத்துல வச்சிருக்கார். தெரு பேர் தான் மறந்துடுறார். அதானே. ராஜு, உங்க அண்ணன் எங்க காணோம்? எல்லாருக்கும் சர்ப்ரைசிங்கா ஒரு ஷாக் கொடுக்கறேன்னு சொன்னாரு. ஆளே காணோம். இருங்க இருங்க, அவசரப்படாதீங்க. நாமெல்லாம் ஆச்சரியப்படும்படியா ஏதாவது பண்ணுவான்.